வெல்கம் பேக் டு ஷிப்பாசனோ. நாங்கள் இன்றைக்கி ஃப்ளை பண்ண போகிறது பேங்காக். இப்போ நம்ம இருக்கிறது டான்மியாங் ஏர்போர்ட். இறங்க ஆகிடுச்சு, ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வீடியோ முன்னாடி பார்க்காதவங்க சென்னை டு பேங்காக் அப்படின்ற வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். அது வந்து ஏர்போர்ட்லேருந்து எப்படி நம்ம பேங்காக் வரணும், விசா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். இப்போ டான்மியாங் ஏர்போர்ட்டில் இறங்கி இப்போ நான் உள்ளே போகிறேன். லேண்ட் ஆகிட்டோம். டான்மியாங் ஏர்போர்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். நம்ம இப்போது இறங்கிட்டோம். டான்மியாங் ஏர்போர்ட்டில் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. இந்த டைம் இமிக்ரேஷன் ஃப்ரீ. நவம்பர்லேருந்து மே வரைக்கும் எந்த ஒரு விசாவுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் பார்க்குறதில்ல. ஜஸ்ட் பாஸ்போர்ட் பார்க்குறாங்க, நம்மள ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. விசா ஃப்ரீ. யூஸ்வலாக விசா வந்து 2500 பட் இருக்கும். இந்த 2500 பட்டுன்றது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 6000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அது ஃப்ரீ பண்ணதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு யூஸ்வலாக ஹோட்டல் புக்கிங் கையில் கேட்பாங்க. அது மாதிரி விசா ஆன் அரைவல். டான்மியாங் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே பஸ் இருக்குது. A1, A2 அண்ட் A3. நம்ம போக வேண்டியது A1. இதில் ஏறினீங்கன்னா மோட்ஷிட், அதிலே காட்டியிருக்காம பாருங்க. மோட்ஷிட் போயிட்டு அங்கே போயிட்டு பட்டையாக்கு டிக்கெட் எடுக்கணும். நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ A1 பஸ் பிடிச்சி இங்கே மோட்ஷிட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் மோட்ஷிட் பஸ் ஸ்டாப். இங்கே நம்ம உள்ளே போகணுன்னா பட்டையாக்கு டிக்கெட் இருக்குது. எவ்ரி 1 ஹவருக்கு பட்டையாக்கு டிக்கெட் இருக்குது. டிக்கெட்டோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 130 பட்டு, அதாவது நம்ம ஊருக்கு அது வெறும் 270 தான் வரும். இதுதான் பெஸ்ட். அந்த பஸ் டிப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இது மோட்ஷித்தோட பஸ் டிப்போ. உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு பட்டையா பஸ்ஸுக்கு போய் நேராக வெயிட் பண்ண வேண்டியது தான். வெயிட் பண்ணி எவ்ரி 1 ஹவருக்கு பஸ் இருக்குது. எங்களுக்கு 8:30 மணிக்கு பஸ் டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் இங்கேருந்து புறப்பட்டு நாங்கள் பட்டையா போகிறோம். இது வந்து பட்டையா BTS பஸ் டெர்மினல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பேங்காக்லேருந்து பட்டையா வந்துடுறாங்க. டூராக வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மொத்த பேக்கேஜில் மொத்த பேர் வந்துட்டு அப்படியே கார்லேயே போயிடுவாங்க. தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நார்த் டெர்மினல் பட்டையா பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து உங்கள் ரூமுக்கு போகலாம். இது வந்து பேங்காக்லேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. டான்மியாங் ஏர்போர்ட்லேருந்து யார் யார் வரீங்களோ அவங்க நேராக மோட்ஷிட், அதாவது காலைல A1 பஸ் பிடிச்சி மோட்ஷிட்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அது 30 பட்டு தான் வரும். அங்கேருந்து பட்டையாக்கு பேங்காக் டு பட்டையா வந்து 131 பட்டு. நீங்கள் வந்து இறங்கிட்டு உங்கள் ரூம் செக்இன் பண்ணலாம். திரும்பி நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு பயப்பட வேண்டாம். மார்னிங் எவ்ரி 1 ஹவருக்கு பஸ் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான். பட்டையா பஸ் டெர்மினலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ் முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டைமிங்லாம் போட்டிருக்கேன். எவ்ரி 1 ஹவருக்கு இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி உங்கள் டைமிங் செக் அவுட் நீங்கள் 10 மணிக்கு பண்ணுறீங்கன்னா எவ்ரி 1 ஹவர் நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். சொர்ணபூமிக்கு போகிறவங்க சொர்ணபூமிக்கு போய்க்கலாம். பேங்காக் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க பேங்காக் போகலாம். எக்கமாய் போயிட்டு அங்கேருந்து எக்கமாயிலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அங்கங்கே சுற்றலாம். எங்கெங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்கலாம். வெரி வெரி ஈஸி. வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு அந்த மணி சேவிங்காக தான் நாங்கள் சொன்னோம். ஸோ வந்து 2000 பட்டு எங்கே இருக்குது, 131 பட்டு எங்கே இருக்குது, 131 150குள்ளே நீங்கள் போய் பேங்காக் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் சொன்னதுனால. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கீழே மெசேஜில் போடுங்க கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் எங்களோட வீடியோ முடிஞ்சிடும். வள குலன்னு இருக்காது.